ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஜாலியாக தான் ஃபன்னாக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் வந்து சோகமான விஷயத்த சொல்லக்கூடியதாக ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் கூட இது வந்து தெரிய வரலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, பிரியாவோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்து அபார்ட் ஆனது. அதை பற்றி தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஆமாம், எப்படி சொல்கிறது, நாங்கள் நிறைய வீடியோலே இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேயே சொல்லியிருப்போம். நாங்கள் என்ன சொன்னோன்னா, லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு நிறைய ஹாப்பியும் கொடுத்துச்சு, கஷ்டமும் கொடுத்துச்சு அப்படின்னு. அந்த ஹாப்பி கஷ்டம் அதை தான் வந்து இப்போ நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். என்ன எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இல்லை, காலையில் நம்ம வந்து 2025 மார்ச்சில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் எனக்கு வந்து அந்த ஹாப்பியான விஷயமும் நடந்தது, கஷ்டமும் நடந்துச்சு. இப்படி எங்கேருந்து தொடங்குறது தெரியல எனக்கு. டேட் வந்து தள்ளி போகுது. பிரியா வந்து மார்ச்ல ஏப்ரல்ல தள்ளி போகுது. சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நிறைய எல்லா மாதமும் எதிர்பார்க்குறதாண்ணா. அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் மேரேஜ் ஆனதே எங்களுக்கு லேட்டு தான். நாங்கள் காத்திருந்து தான் மேரேஜ் பண்ணோம். அதுலேயும் வந்து அதில் எங்களுக்கு பேபி தள்ளி போடுறது அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை. ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் எப்போதாம்மா நீ வந்து குட் நியூஸ் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு எங்களை பற்றி தெரியாது இல்லையா. அப்போ வந்து ஒரு சிலர் சொன்னாங்க குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களை பற்றி புரிஞ்சவங்க பார்க்குறவங்களாம் ரொம்ப கேரிங்காக கேட்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். நாங்கள் ஏதோ வேணும்னே தள்ளி வச்சு நாங்கள் அதை பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போலாம் ரொம்ப நாங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமே. இதில் வந்து அதுக்கப்புறமா அது தெரிஞ்சு இது வந்து நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, இது வந்து கடவுள் கையில் தான் இருக்குன்றது எங்களுக்கு அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்கும்போது எங்களுக்கு வந்து தெரிய வருது. டேட் வந்து தள்ளி போகுது. சரி கிட்ட செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, முதல்ல நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நிறைய மாதம் அந்த மாதிரி தள்ளி போகும், பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது கிட்டல. அதனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, எப்பவுமே நான் போகிற ஹாஸ்பிட்டலில் 35th டே வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து 35th டே வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம், ஏப்ரல் அப்போ வந்துச்சு. பங்குனி ஊற்றுறதுக்கு சரி எப்படியும் கன்ஃபார்ம் இருக்காது, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எங்கள் காட்டுக்கோட்டை அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். மலை ஏறி தான் போயிட்டு வந்தோம், நடந்து ஏறி. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். மலையில வந்து பிரியா வந்து ஏரியே கூட்டு போறேன் இந்த டைம்ல. எங்களுக்கு தெரியல, வந்து நம்பிக்கை இல்ல ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் செக் பண்ணி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தோம். ஆமா, என்ன நடந்தது அதே மந்த் தான், மார்ச் வந்து. சரி, நான் ஓபனா சொல்லிறேன். இதுல என்ன வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி திருப்பதி போயிட்டு காலஹஸ்தி போயிட்டு வாங்க. அது சொல்லி 6 மாசம் ஆயிடுச்சு, நாங்க போகல. டைம் கிடைக்கல, லீவ் கிடைக்கல. போயிட்டு வந்தீங்கன்னா அதே மாசமே கூட நின்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி லவ் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நம்புறவங்க தான் எல்லாமே. அதனால போயிட்டு வந்துடலான்ட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது வீடியோ போட்டோமா இல்லையான்னு தெரியல, போடலன்னு நினைக்கிறேன். நாங்கள் திருப்பதி போனோம், ஆனால் உள்ளே போய் எங்களால் சாமி கும்பிட முடியல. கூட்டம், சரியான கூட்டம். அந்த டைமில் அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, திருப்பதிக்குள்ளே போய் கும்பிடனாலும் பரவாயில்ல, வெளியே நின்று சாமி கும்பிட்டு, ஆனால் காலஹஸ்தி வெள்ளிக்கிழமை போயிடணும். வெள்ளிக்கிழமை காலையில நீங்க அங்க இருக்கணும். வெள்ளிக்கிழமை இருக்கணும்னுட்டாங்க. நீங்க திருப்பதிக்கு புதன்கிழமை போவீங்களோ செவ்வாய்க்கிழமை போவீங்களோ எப்படி போவீங்களோ தெரியல, டைம் இருந்தா உள்ள போங்க, முடியலன்னா நீங்க ஆனா வெள்ளிக்கிழமை போயிடணும். இவருக்கு இருக்கிற லீவுக்கு நம்ம 2 நாள் தான் 3 நாள் தான் உள்ள எல்லாம் போய் கும்பிட்டு வர முடியாது. ஆனா உள்ள நாங்க போனவங்ககிட்ட கேட்டது, கண்டிப்பா நீங்க உள்ள போனீங்கன்னா 1.5 நாள் ஆயிடும் அப்படின்னாங்க. இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சாமி கும்பிட்டு நாங்க என்ன பண்றோம், காலஹஸ்தி வரோம், கிளம்பிட்டோம். அன்னைக்கு நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு காலஹஸ்தி போயிட்டோம். போயிட்டு நைட் அங்க ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சதுமே ஒரு ஃபர்ஸ்ட் பூஜைக்கே போயிடலாம் அப்படின்னு ராகுகேது பரிகாரம் கோவிலே பண்றாங்க. அமௌண்ட் கட்டிட்டோம்னா எல்லாம் கொடுத்துடுறாங்க. அமௌண்ட்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குங்க. 750 ரூபா அது ஒரு கேட்டகரி, 500 ஒரு கேட்டகரி, 2000, 1500 அப்பா அந்த மாதிரி வேரியண்டா இருக்கு. நாங்க ஒரு அமௌண்ட்ல பண்ணோம் 750 நினைக்கிறேன். அதில் நாங்கள் பண்ணோம். நம்ம லைனாக உட்கார வச்சுக்கிறாங்க, உட்கார வச்சு அவங்க மந்திரம் சொல்ல அர்ச்சனை பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்ல நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கு. அது வந்து நான் தான் பண்ணேன். ஆமாம், நானும் கொஞ்சம், நான் ஒரு அர்ச்சனை அவர் ஒரு அர்ச்சனை, அந்த மாதிரி 2 பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அடுத்த மாதம் அதே தான். எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒவ்வொரு மாதம் இதே மாதிரி நினச்சி இது பண்ணிட்டோமா. அதனால் வந்து இந்த மாதமும் டவுட்டு தான், தெரியல. எப்பயும் அந்த டேட்டில் பீரியட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி ஆகிறதுனால அந்த நினப்பிலே நாங்கள் வந்து விட்டுட்டேன். சரி, நம்ம 35வது நாள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்றைக்கி தான் செக் பண்ண வேண்டியது நான், ஆனால் பண்ணலை.
நாங்கள் சரி முருகரை போய் கும்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு. ஒரு பக்கம் இருக்காதுன்னு தோணுச்சா, அதனால் மலை ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். ஆனால் எங்கள் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், மேலெல்லாம் ஏற முடியாது, கீழே போயிட்டு மொட்டை போடுறாரு அன்னைக்கு தான். கரெக்டு, முட்டை போடுறாரு. வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அதனால அது வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நான் வந்து மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நிறைவேற்றினது அன்னைக்கு தான். மொட்டை போட்டு சரி நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டேன். எங்கள் மாமா வேண்டாம், கோயில் கூட்டமாக இருக்கும்னா பரவாயில்லைங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இதுக்காக தான் நாங்கள் போய் ஒரு முருகர்கிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு வருவோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கூப்பிட்டு போனேன். மலையை ஏறி போயிட்டோம். படி ஏற முடியல, ஃபஸ்ட்டு படி தான் ஏறணும், என்னால் முடியல. ஆனால் இவர் வண்டி போகிற பாதையில ஏறிடலாம் அப்படின்னாரு. அதே நாக்கு தள்ளிடுச்சு. போயிட்டு நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு நாள் தான் கேப்பு. அடுத்த நாள் சண்டே வந்து நான் அன்னைக்கிட்ட வந்து செக் பண்ணேன். நினச்சே பார்க்கல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாள் எங்களுக்கு. அது இன்னமும் என்னால் மறக்கவே முடியாது, அந்த சந்தோஷத்தை என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நாள் எதிர்பார்த்தது அது நமக்கு வந்து கிடைக்குதுன்னு எவ்வளோ. இதில் எந்த கிட்டுன்னே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. டேட் போட்டிருக்கேன், நான் லைட்டாக இருக்குது இதான் நினைக்கிறேன். என்னடா இத்தனை கிட்ட இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்கள். அதுதான் ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுதுங்களா லைனு. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள். இருந்தாலும் அந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருந்துச்சு லைனு. அந்த மாதிரி இருந்தால் வீக்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணோடனே என்னவா இருக்கும் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக நாங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக எக் ரப்ச்சர் ஆகி லேட்டாக வந்து பேபி ஃபார்ம் ஆனால் அந்த மாதிரி தெரியும், இன்னும் கொஞ்சம் 1 வீக் வெயிட் பண்ணிங்கன்னா லைன் நல்லா தெரியும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதை நம்பி ஒருவேளை இந்த கிட்டில் தான் இப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்த இன்னொரு கிட்டு வந்து யூஸ் பண்ணோம். பாருங்க, இன்னொரு கிட்ட செக் பண்ணோம், இதுதான் இன்னொரு கிட்ட செக் பண்ணோம். அதுலயுமே வந்து லைட்டா தான் இருந்துச்சு, அதுலயுமே அப்படிதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா லைட்டா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெயிட் பண்ணோம். சரி 1 வீக் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன், கேப் விட்டுட்டேன். நான் டைம்ல டிராவல் பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி 1 வீக் கழிச்சே போகலாம். 1 வீக்ன்றது எனக்கு 43 48 டேட் மட்டும் மறந்துட்டேன். அவ்வளோ டேட் தள்ளி போயிட்டேன் நான். கிட்டத்தட்ட 2 மாதமே கணக்கு வந்துடுது இல்லை. அப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி கிட்ட காமிச்சோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணதில் எதுவுமே தெரியலன்ட்டாங்க. எங்களுக்கு என்னடானா ரொம்ப நாள் ஆசையாக போயிருக்கோம், என்னடா இப்படி சொல்கிறாங்க. ஒரு டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் வந்து திட்டுறாங்க எங்களை. உள்ளே நுழையும் போது என்ன கேட்டாங்கன்னா, நான் போய் உட்கார கூட இல்லை, உள்ளே போன உடனே அதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொன்னீங்கன்னு தெரியல, என்ன சொன்னீங்க மேம் அப்படின்னு நான் வந்து பயந்துட்டே கேட்குறேன். நான் பீரியட் ஆனால் 2nd டே வரணும், இல்லைனா 35th டே நீ கிட் செக் பண்ணாலும் பண்ணலனாலும் வரணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்னாங்க. எங்கள் 2 பேருமே திருன்னு முழிக்கிறோம். நான் என்ன பண்ணுறதே தெரியல, பிடிச்சி கண்ணா பின்னா திட்டினாங்க. இப்போ நீ எப்போ வந்திருக்க பாரு அப்படின்னு. பேபி யூட்ரஸில் இருக்கா, இல்லை டியூப்பில் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை இது வந்து ஒரு சில முறை ஃபால்ஸ் ப்ரெக்னென்சியாக கூட இருக்குமாமா, அந்த மாதிரியா, எதுவுமே தெரியல. இப்போ இவ்வளோ நாள் ஆயிருக்கு, இவ்வளோ நாளில் ஹார்ட் பீட்டே வந்துருக்கணும், எதுவுமே தெரியல. முன்னாடியே வந்தால் நாங்கள் ஏதாச்சும் டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் வந்து அது சப்போர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அப்படின்னு பிடிச்சி திட்டினாங்க. அழுகே வந்துருச்சு, நான் அழுதுட்டேன் உட்காந்துட்டு. முடியல, எவ்வளோ எதிர்பார்ப்போடு நம்ம போனோம் அப்படின்னும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த HCG தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த கவுண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப வந்து அதே டைமில் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கவுண்ட் டபுளாக இருக்கணுமா. எனக்கு டபுளாக தான் இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு போய் திரும்ப வந்து அம்மா வீட்டுக்கு அங்கே ஓமலூருக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் அங்கே தான் இருந்தேன் நான். இவர் வந்து இங்கே வந்துட்டார், வேலை லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அங்கே அம்மா அப்பா வந்துட்டாங்க, நான் அவங்களோட தான் இருந்தேன். போயிட்டு செக் பண்ணும்போது கவுண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது, கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் வர சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு ஹார்ட் பீட்டு பேபி எங்கே யூட்ரஸில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு. உடனே இப்போ பார்த்தோம் இல்லையா, 2 நாள்லேயே எல்லாம் திரும்ப ஸ்கேன்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டாங்க. கேப் விட்டு நம்ம பார்க்கலான்னு 2 வீக்ஸ் கழித்து வந்தோம். நாங்கள் வந்தால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் ஹார்ட் பீட்லாம் எதுவும் வரல அப்படின்ட்டாங்க. 15 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. திரும்ப 15 டேஸ் கழித்து போனோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பிறந்த நாள் May 7 அன்றைக்கி போனது. பர்த்டே அன்றைக்கி தான் டேட் கொடுத்துருந்தாங்க, போயிருந்தோம். அப்போ வந்து அப்பா தான் வந்தார் கூட. இவர் வர முடியல, லீவ் சுத்தமாக. அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஏன்னா இவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு நாள் கூட இவருக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து போனப்போ நான் அப்பா தான் போனோம். போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேனில் வந்து பேபி தெரியுறாங்க. அதுக்கப்புறம் அதான் அந்த சாக்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாக்கு. அப்புறம் ஹார்ட் பீட்டு இருக்குது, ஹார்ட் பீட்டோட ரேட்டு எல்லாமே வந்து எனக்கும் ஹார்ட் பீட் வந்து கேட்க வச்சாங்க.
ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. அதான் எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் அன்றைக்குமே அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் கேட்கும்போது அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா எல்லாம் ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி வீடே. ரொம்ப இவருக்கும் ஃபோன் பண்ணி அங்கேயே ஹாஸ்பிட்டலில் உடனே ஸ்கேன்லேயே எனக்கு ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்களா, அதனால் வெளியில் வந்தோடனே ஸ்கேன் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஹார்ட் பீட்டில் வந்துச்சுங்க கேட்டுதுங்க அப்படின்லாம் சொன்னேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு என்ன போட்டிருந்ததுன்னா அந்த ஸ்கேனில் சாக் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு புரியல. டாக்டர் வந்து இன்னும் 2 வாரம் கழித்து நம்ம வந்து திரும்ப ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து டேப்லெட்டு அதெல்லாமே முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது. அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வீக்ஸ் கழித்து போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மே 21 2 வீக்ஸ் கழிச்சு போனப்போ அப்போ வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்ட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு வந்து ஸ்கேன் ரூமில் வந்து நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஒரு சிலர் க்ளோஸாக பழகிறவங்க சொல்லுவாங்க, நான் பேசவும் மாட்டேன். அவங்க வந்து அங்கே என்ட்ரி பண்ணுறவங்க கிட்ட சொல்கிறாங்க, அவங்க மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்போ வந்து அம்மா தான் என் கூட வந்திருந்தாங்க. நானும் அம்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். வரல அப்போ அவர் என்னாச்சு சொன்ன உடனே வந்து நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு வேளை இது உண்மையாக இருக்கக்கூடாது, நம்ம டாக்டரை பேசிவிட்டு நம்ம வந்து எதுவும் இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணுற இடத்துல வந்து உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ஸ்கேனில் எது சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே எதுவுமே சொல்ல. ஆனால் பாசிட்டிவாக இல்லாத மாதிரி சொன்னாங்கம்மா அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னு கேட்டே இருந்தாங்க. நம்ம டாக்டர் பார்க்குற வரைக்கும் எதுவும் பேச வேணாம், நீ என்கிட்ட அமைதியாக இருமா அப்படின்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எப்படா டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்த உடனே மேமு சேடாக வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா அவங்க சொன்னது தான் கரெக்ட் போல் அப்படின்னு. போயிட்டு உட்காந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பேபி ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ரோத்துமே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஒரே அழுக, முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. யாருக்காக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்துருந்து அதுவும் 2 வருஷம் கழித்து எங்களுக்கு கிடைக்கும் போது அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ அந்த அந்த ஒரு 15 டேஸ்லேயே நாங்கள் 2 பேரும் நிறைய பேசிட்டோம். அந்த குழந்தைய பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறது, ரெண்டு ஃபேமிலிட்டுமே சொல்லிட்டோம். அதுவும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப ஆமாம், ரொம்ப நம்பிட்டாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் எங்கள் அத்தை வீட்லேயே நான் சொல்லி ஆகணும், இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டதும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்களே நேராக கேட்கலனாலும் இந்த மாதிரி கேட்டாங்க செஞ்சாங்கன்னா நமக்கு குத்துற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி எதுவுமே கேட்டதும் கிடையாது, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னதும் கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் பங்குனி உத்திரம் அன்றைக்கி தான் கரெக்டு. அன்றைக்கி நானும் எங்கள் அத்தையும் அவங்க காட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க, எல்லாம் எது நடக்குமோ அப்போ அது நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும், அதை வச்சு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது, அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய என்கிட்ட சொன்னாங்க. நம்ம வந்து பயப்படுறோம், இந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என் வீட்டில் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க. நடக்கும்போது நடக்கும், கொடுக்கும்போது கொடுப்பாரு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மாமியார் என்கிட்ட அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 2 வருஷத்தில் அந்த குழந்தைய பற்றி அவங்க சொன்னாங்க. வேறு எதுவுமே பேசினது கிடையாது. அதனால் நாங்கள் உடனே சொல்லிட்டோம் எல்லாம் எங்கள் அத்தைக்கிட்ட. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி தெரியும், ஹாஸ்பிட்டல் போகிறதுனால எங்கள் அத்தைக்கிட்டையும் வந்து தெரியும், எங்கள் நாத்தனாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்னாச்சு, ஒரே அழுக, முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மாவுக்கு ஒரு பக்கம், என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் அழுக, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தானே. அப்புறம் வெளியில் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 வீக் வேணால் உங்கள் திருப்திக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆனால் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா க்ரோத்துமே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட்டுமே நின்றுச்சு, அப்படின்னும் போது வெயிட் பண்ணுறதுல எந்த இதுவும் இருக்காது அப்படின்னாங்க. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் ரொம்ப நாள் இது பண்ணிடாதீங்க, இப்போயே ஸ்டார்டிங்லேயே பண்ணால் டேப்லெட்லேயே நம்ம வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் டிஎன்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அது எங்கள் வீட்டில் சொன்னப்போ அதுவே ஒரு டெலிவரி மாதிரி தான் இருக்கும், நமக்கு வேண்டாம், இது மாத்திரையிலே என்ன நார்மல் பீரியட் மாதிரி ஆகிடும் அப்படின்னாங்க. ரொம்ப அழுதுட்டோம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபோன் அடிக்குது எனக்கு, அழுதுகிட்டே ஃபோன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே என்ன தான் அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அழுதுகிட்டே கால் பண்ணது, நானும் வந்து இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் விட, நானும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி பார்த்துக்கலாம் விட, கடவுள். அவருமே அப்போ அங்கே காட்டில் தான் இருந்தார், அவங்க வீட்டுக்கு போயிருந்தார். இல்லை வீட்டுக்கு போகல, ஆத்தூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தார். ஓ சரி அங்கேயே ஆமாம் கரெக்டு. வீட்டில் இல்லை, அங்கேயே எனக்கு பேச மாறும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சும், இல்லை வேற எதுவும் இல்லை வேற அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுட்டு
நான் அங்கேருந்து கிளம்புறேன், பைக்கில் தான் வரேன். வரும்போது அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுவும் வர வழியில் கோவிலை பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து ஒரு மாதிரி, இதோ எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், சாமி கும்பிட்டுருவேன், யாருக்கு கெடுதல் நம்ம வந்து நினைக்கலையே, நமக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே வரேன். ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானுமே வந்தேன். பஸ்ஸில் வரும்போது பார்க்க அப்படியே எத்தனை முறை கேட்டிருப்பேன் நான் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சாமிக்கிட்டையுமே அப்படிதான். பஸ்ஸில் வரும்போதும் சரி, வண்டியில் வரும்போதும் சரி, நல்லபடியாக இருக்கணும் குழந்தை, நல்லபடியாக இருக்கும், அப்படியே தான் எல்லா சாமியும். இந்த சாமி அந்த சாமியெல்லாம் இல்லை, எல்லா சாமியும் நான் வேண்டிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்ட உடனே இதுவாகிடுச்சு. அப்புறம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான், இந்த மாதிரி சொல்கிறாங்க, வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபார்மாக எந்த சான்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்டியான்னாங்க. நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை சான்ஸே இல்லையா, அவ்வளோதானாம்மா அப்படின்னு. அப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன, ஒன்றும் இல்லை, சரி நீ வந்து அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுமோ அதை கேட்டுரு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அடுத்த நாளே போட சொன்னாங்க. நான் வந்து அங்கே அம்மா வீட்டில் இருந்தேன் ஓமலூரில். அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே இவர் வேறு தனியாக இருக்காரா, அது வேறு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எப்படி என்ன மனநிலையில் இருக்கிறாரோ, நான் இருக்கிற மாதிரி தான் அவரும் இருப்பார். 2 பேர்த்தோட எதிர்பார்ப்பும். அந்த டைமில் வேறு நான் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தேன், புக்கே எடுக்க முடியல. அந்த ஒரு 10 நாள் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த 10 நாள் என்னால் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. மைண்ட் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு தான் இருந்தேன். வந்துட்டேன், புக் எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, அப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு 10 நாள். அடுத்த நாளே நான் வந்துட்டேன். 21 இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. 22 நான் அடுத்த நாளே வந்துட்டேன். அன்றைக்கி மாத்திரை போட சொன்னாங்க. நான் ஒரு நாள் தள்ளி போட்டுக்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வரணும்ல, இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் மட்டும்தான் வரேன். நான் மட்டுமே வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், 2 நாள் கழித்து நீங்கள் வாங்க, இப்போ வேண்டாம் நான் மட்டுமே போய்க்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கும் பயம், என்ன தனியாக அனுப்புகிறோமே அப்படின்னு. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஏதாவது மனசு விட்டு பேசி கொஞ்சம் சமாதானமாகறதோ, இல்லை எங்கள் வருத்தத்தை நாங்கள் வெளிப்படையாக பேசிக்கிட்டோம். இப்போ அம்மாலாம் வந்தாங்கன்னா நான் இவர்கிட்டையும் பேச முடியாது, அவர் என்கிட்ட பேச முடியாது. அவர் மனசுக்குள்ளே வச்சுருப்பார். ஏற்கனவே அவர் வந்து வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டார், அந்த மாதிரி தான் ஒரு ஆள், எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்குவார். சரி நான் மட்டுமே போகிறேன்ட்டு நான் மட்டும் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு நாள் அடுத்த நாள் அப்படியே போச்சு. 2 பேருமே அழுதுட்டு இருந்தோம், படுத்துட்டு சும்மாவா. நான் அழுகிறத பார்த்தா அவருக்கு கண்ணு கலங்கும், அப்படியே அவர் தொடச்சிக்கிட்டு என்ன சமாதானம் பண்ணுவார். இப்படியே தான் போச்சு. அப்புறம் டேப்லெட் போட்டோம், அதான் பீரியட் மூலிமா இதுவாச்சு. ரொம்ப பெயினாக இருந்துச்சு எனக்கு. வந்து பீரியட்ஸ் டைமில் எனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் வந்ததே கிடையாது இது வரைக்கும். பேக் பெயின் தான் பயங்கரமாக இருக்கும். அந்த பெயினை நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. பீரியட் பெயினோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னாங்க டாக்டர். ஆனால் அந்த பெயின் எனக்கு, நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை பீரியட் பெயின், அதனால் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வலி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மயக்கம்லாம் வரும்னு நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வந்ததே இல்லை. நான் மயக்கமானது கேரானது அப்போ தான் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில. ப்ளீடிங் பார்க்கும்போது நமக்கு அந்த மயக்கம் அதெல்லாம் அப்படியே வந்து உட்காந்துருவேன். எங்கள் அம்மா வந்து சக்கரை அது எதுனா கொடுத்து அப்படியே அந்த இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போச்சுங்க. அப்படியே மே அந்த மந்த்து ஃபுல்லாக அப்படியே போச்சு. ஜூன் போச்சு, அப்புறம் ஜூலை போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். கொஞ்சம் டைம் ஆகும் நெக்ஸ்ட் பீரியட் ஆகிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லி தான் அனுப்புனாங்க அவங்க. மிஸ்கேரேஜ் ஆனதால் இது வந்து பீரியட் கணக்கெலாம் வராது, அதில் 1 மாதமோ 1.5 மாதமோ ஆகும் அப்படின்னாங்க. போனோம், திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே இதுவாச்சு. இப்படி தான் போச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மாதம் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் நான் வந்து இவர்கிட்ட புலம்பிட்டே இருப்பேன். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வராங்க இல்லையா, இப்போ என் வயிறு இப்போ இந்த மாதம்னா இத்தனை மாதம் ஆயிருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு இப்படி பெருசாக இருக்கும்ல, அதே மாதிரி 4 மாதம் ஆயிருக்கும்ல அப்படின்னுவேன், 5 மாதம் ஆயிருக்கும்ல அப்படின்னுவேன். அப்புறம் டிசம்பர், இப்போது 2025 டிசம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி ஆயிருக்கணும். அப்போது இப்போ செகண்ட் பேபிக்கு போகிறப்போ கன்ஃபார்ம் ஆனப்போ நான் வந்து சொன்னேன், இப்போல்லாம் நம்ம கையில் குழந்தையே இருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்போடு இருந்து அந்த மாதிரி ஆனது ரொம்ப இதுவாச்சு. அதுக்கு நாங்கள் வந்து யோசித்தோம், அதுக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல அவங்களும் தெரியுதில்ல, கன்சீவ் ஆகுமா இல்லையான்ற டவுட்லேயே இந்த 2 வருஷம் இருந்ததில்ல, நீ கன்சீவ் ஆகிறன்ற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ, அடுத்த பேபியெல்லாம் சீக்கிரம் நின்றோம், கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அப்படி தான் பேசி அனுப்புனாங்க. ஆனாலும் தோணிக்கிட்டே இருக்கும், நேரத்துக்கு நம்ம கையில் குழந்தை இருக்கும்ல. இந்த வீடியோ எடுக்கும்போது கூட நான் தான் சொன்னேன், நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு கை காலை உதச்சிட்டு ஒரு குழந்தை இருந்திருக்கோம்ல அப்படின்ட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட. இப்போது நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். இன்னொரு பேபி இருக்குது எங்ககிட்ட. நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் கடந்து வந்ததை நினைக்கும் போது வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது.
ஆனாலும் கடந்து வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். ஓகே, அடுத்த வீடியோஸ்லலாம் நல்லா ஹாப்பியாக நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். சாரி சேடாக அவங்கள வந்து சேடாக ஆகிட்டோம். ஆக்சுவலாக அப்போ வந்து கேட்டீங்க நிறைய பேர் வந்து நாங்கள் இருக்கும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்குது பிரியாக்கு. அம்மா வீட்டில் அப்போ வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் நடுவில் வந்து நாங்கள் போடல அம்மா சேனல். இருக்கீங்க, ஆனாலும் அதை எங்களால் வந்து சொல்ல முடியல, எதையும் வெளிப்படையாக எங்களால் சொல்ல முடியல. நான் நடுவில் கூட வந்து பிரியாவை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன். அப்போ ஆமாம், விருந்தெல்லாம் அம்மா ரெடி பண்ணி உட்காந்து சாப்பிட்டு போட்டிருந்தோம். கன்ஃபார்ம் ஆன இதில் தான் அந்த நடுவில் தான் நான் வந்து ஆமாம் பார்க்க வந்தது. அப்போதான் வந்து எல்லாருமே கேட்டாங்க. அந்த டைம் தான் ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. கன்ஃபார்மாக பிரியா கன்ஃபார்மாக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது, ஃபேஸே நல்லா தெரியுது அப்படி இப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. எப்படிமா கண்டுபிடி, அதெல்லாம் மூஞ்சில தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிங்க, கேட்டவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ண வேணாம்னு தான் நினச்சோம் நாங்கள். இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்ன நமக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான், இன்னும் நல்லா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். நாங்கள் அப்படி தான் எங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நான் இங்கே தனியாக இருப்பேன்னா சும்மா யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தேன். அதை வந்து சொல்லவே முடியாது. ஏதாவது ஃபோனில் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழுக வரும். அந்த குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நினச்சி நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். யார் இல்லாதனால தெரியாது, அது என்னோடவே போய்டும். அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இவர்கிட்டயும் அதிகமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வந்து திட்டுவார், ஏன் இது பண்ணிகிட்ருக்க, அடுத்தது நம்ம போகணும் இல்லையா, அதனால் அடுத்தது பாரு, உடம்பை பாரு, யோசிக்காத, மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோ, அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்வார். அதனால் அதை மறக்க முடியாது நம்மளால். இப்போ கூட பாருங்கள், அந்த இன்சிடென்டெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. சுத்தமாக அது மறக்காது. ஓகே, இதுக்கு மேலே ஹாப்பியாக நாங்கள் வந்து இந்த ஜேர்னியை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கோம். எங்கே என்ஜாய் பண்ணுறது, இதுலேயே வச்சு செய்கிறாரு நம்ம குட்டி ஆள். பார்க்கலாம். சரிங்க, அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து உங்களை கண்டிப்பாக ஹாப்பியாக வீடியோ போடுறோம். இந்த வீடியோ நாங்கள் இதை வந்து முடிச்சுக்கிறோம்.